இந்த ப்ராப்ளம் பாருங்க. பை செல்லிங் எ ஃப்ளவர் பாட் ஃபார் rupees 5 to 8, a woman gains 20%. At what price should she sell it to gain 25%? பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டை ஒருத்தங்க 528 விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 20% கெயின் கிடைக்கும். 20% என்னாச்சு? இப்போ 100% ஆல்ரெடி காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். அப்போ 20% கெயின் அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? 120ன்னு எழுதுவோமா? ஸோ 5 to 8 இஸ் ஈக்குவல் டு 120%. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட் வாட் ப்ரைஸ் சுட் ஷி செல் இட் டு கெயின் 25%. அப்போ 125% அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளவு வச்சு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 5 5 10, 4 20, 10 5 25 கட் பண்ணலாம். அடுத்து ஒரு ஆள் பண்ணணுமா? 4 6க்கு போட்டோம் அப்படின்னா 4 வரும். 48 48 48 4 8 48 4 நாளில் கட் பண்ணோம் அப்படின்னா 22 வரும். ஸோ 22 × 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 1 11 4 4 0 5 5 550. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க 550. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. Ashish opened a bookshop with an initial investment of 32,000. In the first year, he incurred a loss of 5%. However, during the second year, he earned a profit of 10%. What in the third year rose to 1/2%. Calculate his net profit for the entire period of 3 years. ஆஷிஷ் ரூபாய் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார். முதலாண்டில் அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது. இருப்பினும் இரண்டாவது ஆண்டில் அவர் 10% லாபம் ஈட்டினார். மூன்றாம் ஆண்டில் அந்த லாபம் 1/2% உயர்ந்திருக்கு. 3 வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே 5% லாஸு, அடுத்து 10% ப்ராஃபிட் இப்படி கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா 12 1/2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 1/2% அப்படிங்கிறத 12 1/2% நம்ம இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 25/2 இந்த மாதிரி வருமா? 25 2% அப்படின்னு வரும். சரி, இது அப்படி இருக்கட்டும். இவன் பாருங்கள், ஆஷிஷ் ஃபஸ்ட்டு 32,000 முதலீடு பண்ணார். 32,000. இதுக்கப்புறமா ஒரு புத்தக கடையை திறக்கிறாரு. மொதல் வருஷத்தில் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுது. அப்போது 95/100 அப்படி போடலாமா? 100ல் 5 போயிடுச்சு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 10% லாபம் கிடைக்குது. லாபம்னா 110/100 அப்படின்னு போடலாமா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாவது ஆண்டில் 25/2. அப்போ 100 கூட்டல் நம்ம இப்படி தானே எடுக்கிறோம். எல்லாத்துக்கூட 100 கூட்டுறோம். லாபம்னா நஷ்டம்னா அந்த 100லேருந்து கம்மி பண்ணுறோம். ஸோ 100 கூட்டல் 25/2 இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 225/2 அப்படின்னு கிடைக்குமா? இந்த 225/2 போடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே 100 போடணும் பர்சன்டேஜில் இருக்கிறதுனால. ஸோ இன்ட்டு 100, 2 × 100. இதை கட் பண்ணலாம். 2 0, ஒரு 0 கேன்சல், இங்கே ஒரு 0, 2 0 கேன்சல் பண்ணால் 2. அடுத்து இந்த 2 அடித்தோம் அப்படின்னா 16 வரும்.
5 அடித்தோம் அப்படின்னா 5 வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 5 95 45 இங்கே 20 இங்கே ஒரு 5 5 4 20 5 25 கட் பண்ணோம் அப்படின்னா 4 4 வரும். ஓகே 4 × 11 44 19 × 45 19 × 45 அப்படின்னா 9 45 மிச்சம் 4 5 9 36 மிச்சம் 3 3 4 7 5 15 8 855. ஸோ 855 × 44 20 மிச்சம் 2 22 மிச்சம் 2 34. ஸோ அதே தானே அடுத்து வரப்போகுது. 20 2 4 3 0 2 6 7 3. ஸோ இந்த லாப நஷ்டம்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 37,620 வருது. இந்த 37,620 ஆல்ரெடி அவர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 32,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 32,000 கழிப்போம் 32,000 கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 5620 கிடைக்கும். இந்த 5620 தான் அவருக்கு கிடைச்ச லாபம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். By selling a flower pot for rupees 5 to 8, a woman gains 20%. At what price should she sell it to gain 25%? பூச்செட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். பாக்ஸ் மெத்தடில் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு 20% வந்து லாபம் கிடைக்குது. 20% லாபம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 120% அப்படின்னு எழுதுவோம். 120 எதுக்கு? ஆல்ரெடி 100 கூட ஒரு 20% சேர்ந்ததுனால 120%. 100 நம்ம வந்து என்னப்பா எழுதுவோம் அப்படின்னா இனிஷியல் ப்ரைஸ் இல்லைனா காஸ்ட் ப்ரைஸாக வந்து எழுதுவோம். ஸோ 128% தான் 528 இங்கே கொடுத்துருக்காது. அப்போ 25% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 125க்கு எவ்வளோ வரும் லாபம் கிடச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 5 10 4 20 5 25. அடுத்து வந்து இங்கேயும் கட் பண்ணோம் அப்படின்னா 6 நாள் 24 4ஆம் வாய்ப்பாட்டுக்கு போடலாம். அடுத்து ஒரு நாள் 4 3 நாள் 12 2 நாள் 8 போட்டோம்னா ஒரு 6 2 12 மறுபடியும் 2 12. ஸோ 25 × 22 1 4 5 50 50 0 5 5 550. ஆன்சர் 550. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். A shopkeeper purchased 200 bulbs for ₹10 each. However, 5 bulbs were fused and had to be thrown away. The remaining were sold at ₹12 each. Find the gain or loss percentage. ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் ரூபாய் 10 என 200 பல்புகளை வாங்கினார். அவற்றில் 5 பல்புகள் பழுது என்று கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. மீதியை ஒவ்வொன்றும் ரூபாய் 12க்கு விற்றால் அவர் பெற்ற லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து 200 பல்பு வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ மொத்தமாட்டு வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னா 2000 ரூபாய். கரெக்டு தானே? அடுத்து இதில் 5 பல்பு வந்து ஃபியூஸ் ஆகிருது. அப்போ மிச்சம் 95 பல்பு இருக்கும். அதாவது 195 பல்பு இருக்கும். 200ல் 5 பல்பு ஃபியூஸ் ஆகிட்டு அதை தூக்கி தூர போட்டுட்டுறாரு. 195 பல்பு இருக்கும். இப்போ இந்த 195 பல்பை வந்து 12 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ 195 × 12 எவ்வளோ? 10 1 19 மிச்சம் 1 3 14
13 2340 ரூபா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000, செல்லிங் ப்ரைஸ் வந்து 2340. அப்போ 340 வந்து இவருக்கு லாபம். இங்கே கேட்டிருக்குது என்ன, லாப சதவீதத்தை கேட்டிருக்கு. ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 2000 இன்டு 100. இதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா. ஸோ கட் பண்ணிடலாம். கட் பண்ணோம் அப்படின்னா 17. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17%. 17% அவருக்கு வந்து லாபம். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க, லாபம் 17%. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. The ratio of the cost price and the selling price is 4:5. The profit percent is. ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை 4:5 இந்த விகிதத்தில் உள்ளன எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஈஸி தான். காஸ்ட் ப்ரைஸு ஈஸ்ட் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது நம்ம எப்படி எடுப்போம், 4/5 எடுப்போமா. இது காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ். நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். காஸ்ட் ப்ரைஸை 4ன்னு எடுப்போம், செல்லிங் ப்ரைஸை 5ன்னு அப்படியே எடுப்போம். நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, ஃபார்முலா என்னது, ப்ராஃபிட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. இப்போ செல்லிங் ப்ரைஸ் அந்த 5 இருந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4 இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகம். ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது 1. அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ 1 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 4 கொடுத்துருக்கோம், இன்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 25% கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. A man purchased a cycle for rupees 600 and sold it for rupees 480. Find the loss percent. ஒருவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 600க்கு வாங்கி ரூபாய் 480க்கு விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் வந்து லாப சதவீதம் பார்த்தோம். இப்போ நம்ம நஷ்ட சதவீதம் பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர், அதாவது 2019 வந்து இப்போ வரைக்கும் கேட்ட எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து நம்ம 1 by 1 ஒரு மாடல் கூட விடாமல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, ரயில்வே படிக்கிறவங்க, இந்த டாபிக்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா 600 இப்போ 600 வாங்கியிருக்காரு, 480 விற்றுருக்காரு. வெளிப்படையாட்டே இது வந்து ஒரு நஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே நஷ்டத்தோட சதவீதம் கேட்டிருக்காங்க, லாஸ் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600க்கு வாங்கி 480க்கு வந்து விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ, 120 ரூபா நஷ்டம். லாஸ் பர்சன்டேஜ் என்னது, லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. இதுதான் லாஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ லாஸ் வந்து இங்கே 120 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 600 ரூபா இன்டு 100 போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஒரு 12 20. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20% வரும். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 20%. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ராணி பாட் 100 bananas at the rate of rupees 320 and sold at the rate of rupees 60 per dozen. Find the profit or loss percentage. ராணி 100 வாழைப்பழங்களை ரூபாய் 320க்கு வாங்கினாள். அதனை ஒரு டசன் 60க்கு விற்றாள் எனில் அதன் லாபம் அல்லது நட்டம் சதவீதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ராணி பார்த்தீங்கன்னா 100 பனானாவை வந்து 320 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு டசன் வாழைப்பழத்தை 60 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஒரு டசன் அப்படின்னா 12. அப்போ நம்ம எத்தனை டசன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100 டிவைடட் பை 12 அப்படின்னு போட போகிறோம். 100 டிவைடட் பை 12. இப்போ டசனுடைய ப்ரைஸ் வந்து 60 இன்டு 60 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டசன் மொத்தமாட்டு விற்ற விலை எவ்வளோ ரூபா அப்படின்னு கிடைக்கும். அதாவது செல்லிங் ப்ரைஸ் கட் பண்ணோம் அப்படின்னா 6, 50, 10, 500.
ஸோ 500க்கு பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 320. ஸோ லாபம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரூ. 180 லாபம் கிடச்சிருக்கு. கொஸ்டினில் கேட்டது வந்து லாப சதவீதம். ஸோ 180 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 320 இன்டு 100 போட்டோம் அப்படின்னா 9, 16, 50, 8, 4, 25. ஸோ 25 இன்டு 9 45, 4 இருக்குது 22. 225 டிவைடட் பை 4, 225 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 5 4 20, 6 4 24, மிச்சம் 1 இருக்கும். 6 4 24, 1/4, 56 1/4% தான் இதோடைய லாப சதவீதம். ஆப்ஷனில் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க 56 1/5%. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. By selling a bicycle for 4275, a shopkeeper loses 5%. For how much should be sell it to have a profit of 5%? மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது எனில் 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? சரி, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து 4275 ரூபாய்க்கு வந்து ஒரு மிதிவண்டியை வந்து விற்கிறாரு. அவருக்கு அப்போ லாஸ் வந்து 5% ஆகுது. 5% லாஸ்னா அப்போ அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 95% இருக்குமா? இந்த 95% தான் 4275. இப்போ ஹவு மச் ஷுட் he sell it to have profit of 5%? இப்போ 5% அவருக்கு லாபம் வேணும். காஸ்ட் பிரைஸ் வந்து 100 அப்படின்னா 105% நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 105% வச்சு இது பண்ண அப்படின்னா அமௌண்ட் எவ்வளவு வரும் அப்படிங்கறத நம்ம பாக்ஸ் மெத்தட்ல போட்டு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதையும் கட் பண்ணும். ஒரு 5 5 95 45 5 10 21 வரும். இந்த 19 இதையும் கேன்சல் பண்ணலாம். 2 19 38 வரும். 38 கூட 4, அடுத்து 2 19 38, 38 கூட 9 95, 5 இன்டு 19 95 வரும். ஸோ 5 2 2 5 இன்டு 21 போட்டோம் அப்படின்னா 225 10 5 4 5 2 7 4 47 25. இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 47 25. 5% லாபம் வச்சோம்னா அப்படின்னா இது கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் பாருங்க. A shopkeeper marked the price of an article as 15% more on its cost price and then offered 15% reduction for the article. Then he got. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாபமா நட்டமா, லாபம் இல்லாம நட்டம் இல்லாமலா, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்த உடனே 15% அதிகமாக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் 15% கம்மி ஆக்கியிருக்காங்க. லாபம் நட்டம் ரெண்டுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா அப்படி கிடையாது. நம்ம லாஜிக்கலா செய்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 100ன்னு வைங்களேன். இதை வந்து 15% அதிகமாயிருக்கு. 115/100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 115 வந்து இருக்கும். இந்த 115ல மறுபடியும் 15% கம்மி ஆக்கியிருக்காங்க. கம்மி ஆக்கணும் அப்படின்னா இன்டு 15% கம்மினா எவ்வளவு வரும்? 85 வரும். 85/100 போட்டோம் அப்படின்னா அடிக்கலாம். ஒரு 5 5 7 35 5 10 20, ஒரு 5 5 2 10, 5 15,
5 20. சரி, ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 17 × 23 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 21 2 5 14 1 2 3 34 1 9 3 391 391 டிவைடட் பை 4 8 4 34 36 கட் பண்ணலாம். 56 36 வரும். 3 போட்டோம் அப்படின்னா 28. ஒரு 4 4 28 பண்ண 4 20 7 4 28 வரும். ஸோ மிச்சம் 3 இருக்கும். 97 புள்ளி சம்திங் வரும். அப்போ 100ல இருந்த ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா 97க்கு ஆச்சு அப்படின்னா என்னது நஷ்டம். ஸோ அதான் இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய சரியான பதில். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. செந்தில் பாட் a car for rupees 4,26,000. He paid rupees 9,000 for transportation and rupees 15,000 was paid for its insurance. Then it is sold for rupees 4,41,000. What is the gain or loss percentage? செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை ரூபாய் 6,26,000க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே ரூபாய் 9,000 மற்றும் 15,000 செலுத்தி அதன் பின் அம்மகிழுந்தை 4,41,000க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நஷ்டமா, எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈஸி தான். செந்தில் 4,26,000க்கு கார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 9,000 டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி பே பண்ணியிருக்காரு. 15,000 இன்சூரன்ஸ்க்காண்டி பே பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமாக நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 4,50,000 கிடைக்கும். இந்த 4,50,000 பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,41,000. இப்போ இதுல நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9,000 கிடைக்கும். இந்த 9,000 பார்த்தீங்கன்னா லாஸ். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் என்ன பண்ணணும், லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் 4,50,000 இன்டு 100 போட்டோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிரும். இங்க 2 0 கேன்சல் ஆகும். ஒரு 45 45 45 90. ஸோ 2% நஷ்டம், லாஸ். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. பை selling 5 articles, a man gains the CP of 1 article. His gain percentage is. 5 பொருட்களை விற்பதால் ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஒரு பொருள் இருக்குது, இல்லைன்னா ஒரு சாக்லேட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 5 சாக்லேட்டை அவங்க வித்தாங்க அப்படின்னா ஒரு நபருக்கு அந்த ஒரு சாக்லேட்டோட காஸ்ட் பிரைஸ், பொருளின் அடக்க விலை லாபமாட்டு கிடைக்குது. அப்போ இப்ப பாருங்க, 5 பொருளை வித்தாங்க அப்படின்னா ஒரு பொருள் லாபமா கிடைக்குது. என்ன கேட்டிருக்காங்க, இதோடைய பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இன்டு 100 போட்டோம் அப்படின்னா ஒரு 5 5 5 10 20%. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 20%. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. அருண் buys a color TV set for 15,000 and sells it at a loss of 15%. What is the selling price of the TV set? அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15,000க்கு வாங்கி அதனை 15% நட்டத்திற்கு விற்றார் எனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் லாஸ் பர்சன்டேஜ். இது லாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த லாஸுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு நம்ம போடுவோம். காஸ்ட் பிரைஸ்
மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. இங்க லாஸ்ட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 15% அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000. 15,000 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. டிவைடட் பை 15,000 இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு 15. நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இதே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15,000 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 2250 வரும். இப்போ 1500 கூட இந்த 2250 நம்ம மைனஸ் பண்ணலாம். 0 5 7 4 4ல 2 வரும். சாரி 2 1 இதுல 10 வந்துரும். இதுல 9 வந்துரும். 4 ஓகே 12750 இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 12750 அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. The cost price of 25 wrist watches is equal to the selling price of 20 wrist watches. Find the loss or gain percent. 25 கை கடிகாரத்தின் அடக்க விலை 20 கை கடிகாரங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த கொஸ்டினில் கேட்டிருக்க மாதிரியே போடுவோம். 25 wrist watches 25 wrist watches of cost price கை கடிகாரத்தின் அடக்க விலை. அப்போ சிபி அப்படின்னு நம்ம போடலாம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 20 வாட்சோட செல்லிங் ப்ரைஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுக்கலாம். சிபி டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை செல்லிங் ப்ரைஸ் வந்து 20 டிவைடட் பை 25 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செல்லிங் ப்ரைஸை வந்து நம்ம 25ன்னு எடுத்துக்கலாம். காஸ்ட் ப்ரைஸை வந்து 20 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டோன்னா 5 வரும். டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 இன்டு 100 போட்டோம் அப்படின்னா 5 இன்டு 5 25. ஸோ கெயின் பார்த்தீங்கன்னா 25%. 25% வந்து லாபம். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. கெயின் 25%. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. A shopkeeper allows a discount of 10% to his customers and still gains 20%. Find the marked price of an article which cost rupees 450 to the shopkeeper. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அப்பொருளின் குறித்த விலையை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம வந்து மாற்று பிரைஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. குறித்த விலையை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த எக்ஸுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாற்று பிரைஸ்ல வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்ப 100ல 10 போனா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 90 இருக்கும். 90/100. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அவங்க 10% தள்ளுபடி கொடுத்த பிறகும் அவங்க 20% லாபம் கிடைக்குது. 20% அப்படின்னா மொத்த இதுல 20% அதிகமா இருக்குது. அப்போ 480 வந்து பொருளினோட உண்மையான விலை. ஸோ 450 இன்டு 120/100 இப்படி எடுத்துக்கலாமா? இது வந்து மாற்று பிரைஸ்ல 10% தள்ளுபடி, அதனால 90/100 எடுத்திருக்கோம். அது தந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஆல்ரெடி காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 20% லாபம் அடைகிறாங்க. அப்போ 120/100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டையும் கட் பண்ணலாம். 0 கட் பண்ணலாம். 50 இன்டு 12 600 வரும். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. A trader buys an article for 1200 and marks it 30% above the cost price. He then sells it after allowing a discount of 20%. Find the selling price and profit percent.
ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார். இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஒரு வியாபாரி இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து 1200க்கு வந்து ஒரு பொருளை வாங்குறாரு. அதுக்கப்புறமா இந்த அடக்க விலைக்கு மேல 30% வந்து இன்க்ரீஸ் பண்றாரு. இது வந்து 100 அப்படின்னா 130/100 அப்படிதான் நம்ம போடணும். 30% இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அதை குறித்த விலை ஆக்குறாரு. 30% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து 20% தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்போ இன்டு 80/100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும், விற்பனை விலை கிடைச்சிடும். 12 × 13 6 3 156 × 8 12 12 48 12 48 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். இப்போ என்னொன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லாப சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1200. அப்ப 1248 வந்து செல்லிங் பிரைஸா, 1248 மைனஸ் 1200 48 கிடைக்கும். டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 1200 இன்டு 100. ஒரு 12 12 24 48. ஸோ 4% வந்து லாபம். 1248 வந்து செல்லிங் பிரைஸ், 4% வந்து லாபம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்.